வேட்பாளராக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் அக்கறையா அரசியலா? இதுவரைக்கும் இல்லாத அளவுல இந்தியாவோட சர்வ வல்லமை பெற்ற ஒரு அரசியல் கட்சியா பாஜக இருக்கு. மிக சில மாநிலங்களை தவிர ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களோட ஆட்சியை பாஜகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ தான் நடத்திட்டு வருது. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவால காலூன்ற முடியலங்கிறது அந்த கட்சிக்கு பெரும் ஏக்கமா தொடருது. தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து மோடி தலைமையிலான மத்திய அரசு கொடுத்துக்கிட்டே வருது. உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்ச இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு மாமல்லபுரத்தில் நடத்தினதுல துவங்கி சோழர் அடையாளமான செங்கோல நாடாளுமன்றத்தில் நிறுவனது வரையிலும் தமிழ்நாட்டுக்கு உயர்ந்த கௌரவங்களை மோடி கொடுத்துட்டு இருக்காரு. 2024 தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அவரு தவம் செய்ய வந்த இடமும் கன்னியாகுமரி தான். ஆனா தொடர்ந்து தேர்தல்கள்ல பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிச்சுட்டே தான் இருக்கு. இந்த சூழல்ல தான் 2026 தேர்தலுக்காக சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காருங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை அரசியலுக்காக பாஜக பயன்படுத்துதா? சிபி ராதாகிருஷ்ணன் என்டிஏ வேட்பாளரா களம் இறக்கப்பட்டதால தமிழ்நாட்டுல பாஜகவோட செல்வாக்கு அதிகரிக்குமா? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்காக ராதாகிருஷ்ணன் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாரா? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியாவோட 14வது குடியரசு துணைத் தலைவரா பதவி வகிச்சுட்டு வந்த ஜெகதீப் தன்கரோட பதவி காலம் முடிய இன்னும் 2 ஆண்டுகள் இருந்த நிலையில கடந்த ஜூலை 21ஆம் தேதி தன்னோட பதவியை உடல்நிலை காரணமா ராஜினாமா செய்யறதா அறிவிச்சிருந்தாரு. அடுத்த துணை குடியரசு தலைவர் வேட்பாளரா முன்னாள் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரும் தற்போதைய மகாராஷ்டிரா ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணனை என்டிஏ கூட்டணி அறிவிச்சிருக்கு. திருப்பூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் கல்வியிலையும் விளையாட்டிலையும் அதிக ஆர்வமிக்கவரா இருந்தது மட்டும் இல்லாம மாணவரா இருந்த போதே RSSல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அங்க தொடங்கின அவரோட பொது வாழ்க்கையில ஜனசங்கமும் சரி பாஜகவும் சரி ஆளுநர் வரைக்கும் பெரிய பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்துச்சு. இப்போ குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராகவும் அறிவிச்சிருக்கு. இவர் வேட்பாளரா அறிவிக்கப்படுவாரு அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காதது. பீகார் தேர்தல் வர்றதால அங்க இருந்து ஒருத்தரோ இல்ல பாஜக வலுவாயிட்டு வர தெலுங்கானா ஆந்திராவில இருந்து ஒருத்தரோ அறிவிக்கப்படுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல பாஜக தன்னை வளர்த்துக்க திரும்பவும் தமிழருங்கிற ஃபார்முலாவை கையில எடுத்திருக்குன்னு பார்க்கப்பட்டாலும் துணை குடியரசு தலைவரா யார போடுறதுங்கிறதுல RSSோட அழுத்தமும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தன்கர் பாஜக மற்றும் RSSோட சிறந்த தேர்வா இல்லைங்கிறத அவரோட நடவடிக்கைகள் காட்டுச்சு. அப்படி திரும்பவும் நடக்க கூடாதுன்னு RSS மற்றும் பாஜகவோட ஒருங்கிணைஞ்ச தேர்வா ராதாகிருஷ்ணன் இருந்தாருங்கிறதும் கவனம் பெறுது. 3வது முறையா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் துணை குடியரசு தலைவர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னால சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன் 2 பேர் துணை குடியரசு தலைவர்களா இருந்திருக்காங்க. பிறகு அவங்களே குடியரசு தலைவர்களாகவும் நியமிக்கப்பட்டாங்க. அரசியல் ரீதியாகவும் 2026 தேர்தலை மனசுல வச்சுதான் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி களமிறக்கி இருக்குன்னு விமர்சனங்கள் எழுந்தாலும் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையா தான் பார்க்கப்படுது. ராதாகிருஷ்ணனை வேட்பாளரா அறிவிச்ச மறுநாளே திமுக அவரை ஆதரிக்கணும்னு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசி மூலமா முதல்வர் மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு ஆதரவு கேட்டாரு. ஆனா இது திமுக ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியல. வேட்பாளர் அறிவிப்புக்கு திமுக சார்பா கருத்து சொன்ன TKS இளங்கோவன் சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளரா அறிவிச்சு அதையே ஒரு தேர்தல் பிரச்சாரமா பாஜக மேற்கொள்ளுது. திமுக இந்தியா கூட்டணியோட வேட்பாளரை தான் ஆதரிக்கும்னு சொல்லியிருக்காரு. திமுகவை போலவே காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகையும் பாஜகவோட இந்த மாதிரியான தமிழ் பாசத்தை தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணி வேட்பாளரை தான் ஆதரிப்போம், இதுல எங்களுக்கு தர்ம சங்கடம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இந்த விவகாரத்துல திமுகவுக்கு ஆதரவான முடிவை இந்தியா கூட்டணி எடுக்கவும் திமுக சொல்ற வேட்பாளரை அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள் பாஜக மாதிரியே அதிமுகவும் ஒரு தமிழரை ஆதரிக்கணும்னு திமுக கூட்டணிக்கு வேண்டுகோள் வச்சது. அதனோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கையை முன்வச்சாரு. சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் அப்படிங்கறத தாண்டி அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த பிரபலம். கொங்கு மண்டலத்துல முன்பு பலமாயிருந்து இப்போ பலவீனமடைஞ்சிருக்கிற அதிமுக பாஜகவோட செல்வாக்க பெருக்கவும்
ராதாகிருஷ்ணனை வேட்பாளரா தேர்வு செஞ்சதையும் மறுக்க முடியாது. ஒரு தமிழர் அப்படிங்கறத தாண்டி ராதாகிருஷ்ணன் தன்னோட 16 வயசுலயே RSS அமைப்புல இணைஞ்சவர். பிறகு ஜனசங்கத்துல சேர்ந்து அங்கிருந்து பாஜகவுக்கு வந்தவர். RSS தொடங்கி பாஜக வரையிலும் CPR மிக முக்கிய நபரா தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில ராதாகிருஷ்ணனை திமுக ஆதரிக்காதுன்னு சொல்றாங்க. திமுகவோட இந்த நிலைப்பாடு அதிமுகவோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு, குறிப்பா கொங்கு மண்டல அரசியலுக்கு பயன்படும்னு போடப்படுற கணக்கும் கவனம் பெறுது. கொங்கு மண்டல மண்ணின் மைந்தரை ஆதரிக்காம இந்தியா கூட்டணி வேட்பாளரை ஆதரிச்ச திமுகவுக்கு கொங்கு மண்டலத்து மேல உண்மையான அக்கறை இல்லைன்னு அதிமுகவும் பாஜகவும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற சூழ்நிலையையும் மறுக்க முடியாது. திமுக ஆதரிக்கலைனாலும் CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகள் இருக்கு. ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கதுதான். அதே சமயம் நாட்டோட உயர்ந்த பதவியை அரசியலுக்காக பாஜக பயன்படுத்துதுங்கிற விமர்சனமும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது.